138வது சங்கீதத்தின் 8வது வசனத்தின் முதல் பகுதியை நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ரொம்ப ஈஸியான வார்த்தை, கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ரெண்டு கைகளையும் இப்படி லேசாவது உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நமக்காகன்னு சொல்லுங்க, கர்த்தர் நமக்காக யாவையும். இன்றைக்கு இந்த ஆராதனையில் மார்த்தாள் போல பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு பலர் இருக்கிறதாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களுக்காகத்தான் இந்த வசனத்தை கர்த்தர் பேசுகிறார். குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, கடன் பிரச்சனையை குறித்து, சரீர பலவீனங்களை குறித்து, உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து, திருமண காரியங்களை குறித்து, குழந்தை பேரு, வேலை, சம்பாத்தியம், படிப்பு, இன்னும் பல 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 காரியங்களை குறித்து கவலையோடு இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. இதில் ரொம்ப எனக்கு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, ரொம்ப சின்ன பிள்ளைகள் கூட பெரிய கவலைகளோட இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் அறிவு பெருகி இருக்குனால தான். அந்த காலத்துலலாம் நாங்கள் எந்த கவலையுமே இல்லாமல் இருந்தோம். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம்? அறிவு கிடையாது, அறிவு கிடையாது, உலகத்தை பற்றி அறிவு கிடையாது. பக்கத்து மாவட்டம் எதுன்னே தெரியாது, பக்கத்து மாநிலம் எதுன்னு தெரியாது. ஆமாம். ஆனால் இன்றைக்கி இந்த மீடியா மூலமாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இந்த மாதிரி காரியங்கள் மூலமாக நிறைய அறிவு பிள்ளைகளுக்கு பெருகிருச்சு பாருங்கள். சின்னதுலேயே ரொம்ப கவலைப்படுதுங்க. நமக்கு நம்ம அப்பா எத்தனை பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரோ, எப்படிப்பட்ட மாப்பிள்ளை நமக்கு கிடைக்குமோ, எந்த ஊரில் போய் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோமோ, எப்படிப்பட்ட பொண்ணு அமையுமோ பாருங்க. அந்த காலத்துலலாம் இதெல்லாம் எதுவுமே நாங்கள் யோசித்ததே கிடையாது. கெட்டுன்மாங்க, கட்டுவோம், அவ்வளோதான். ஆண்டவரும் அதான் சொன்னார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து என்ன நடக்குங்கிறத பற்றி நீ யோசிக்காத. இன்னைக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கோமா இல்லையா? தலைக்கு மேலே ஃபேன் ஓடுது, நல்ல ஒரு செய்தியை கேட்க போகிறோம், நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிறோம். சர்ச்சு முடிஞ்சு போய் வீட்டில் போய் என்னத்தை நம்ம சமைக்க போகிறோம்னு கவலைப்படுறதில்ல. என்ன அதான் ஸ்விக்கி இருக்குது, சொமேட்டோ இருக்குது, ஏன்னா எத்தனையோ கடைகள் இருக்குது. எதுக்கு கவலைப்படணும்? ஆனால் கவலை 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 கவலை. பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லியிருக்கிற வசனத்தை கை கொண்டாதான் பரலோகம். வசனத்தின்படி வாழலைன்னா என்னது? நரகம். நான் சொல்கிறது புரியுதா? நம்ம நிறைய நேரம் வசனத்தை நம்ம ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்கிறது இல்லை. அது கிடக்கு, அது என்னத்தையாவது சொல்லும் அப்படின்னு நம்ம சர்வ சாதாரணமாக இருக்கிறோம். கவனிங்க, வசனத்தின்படி வாழலைன்னா பரலோகம் போக முடியாது. அப்போ வசனம் நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லும்போது, நான் துக்கமாக தான் இருப்பேன், நான் மூஞ்சி தொங்க போட்டு தான் இருப்பேன், நான் கவலையில் தான் இருப்பேன், கண்ணீரில் தான் இருப்பேன், எரிச்சலாக தான் இருப்பேன், டென்ஷனாக தான் இருப்பேன், ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன்னா எங்கே போகணும்? இதுவும் நரகம்தான். இப்போவும் நரகம், எப்பவும் நரகம். ரைமிங்காக இருக்குல்ல? சொல்லுங்கள், இப்போவும் நரகம், எப்பவும் நரகம். சந்தோஷமா இருந்தீங்கன்னா இப்பவும் பரலோகம், எப்பவும் பரலோகம். எத்தனை பேருக்கு சந்தோஷம் வேணும்? அருமையான வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை பாருங்க, 138வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் எனக்காக. இதை கேட்கும் போதே சந்தோஷம் இருக்கா இல்லையா? இல்லை, 3 காரியம் இருக்கு. ஒன்று என்னன்னா, கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்கிறவர்.
இரண்டாவது, யாவையும் செய்வார். மூணாவது, எனக்காக செய்வார். புரியுதா? 3 காரியம். ஒன்று, கர்த்தர் யார் சொல்லுங்க? நமக்கு வானத்திலிருந்து 2 கையை நீட்டி நம்மை ஆசி வழங்கி கொண்டிருக்கிறவர் அல்ல. அல்லது கோயில்களிலே கற்பகிரகத்துக்குள்ள அவர் சிலையாய் இருக்கிறவர் அல்ல. காடுகளிலோ மலைகளிலோ நடுக்கடலிலோ இருந்து கொண்டு என்னை தரிசிக்க வாருங்கள் பக்தர்களே அப்படின்னு அழைக்கிறவர் அல்ல. நம்முடைய தேவன் இரவும் பகலும் நமக்காக கிரியை செய்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை. He will do everything for us. He will do everything for me. He will do for me. அவர் எனக்காக கிரியை இன்னொன்று சொல்லப்போனா, அவர் எனக்காக கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு உயிரோடைய என்ன செய்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஆமா ஆமா ஒரு ஒரு ஈச் அண்ட் எவ்ரி திங். ஆங்கில டிரான்ஸ்லேஷன் அப்படி தான் போட்டிருக்கு. He will do everything for me. Each and everything. வண்டி எடுத்துட்டு போறேன், ஏன்னா நான் போற பாதையை அவர் தான் செவ்வைப்படுத்துகிறார். நான் தடுமாறும் போது அவர் தான் தாங்குகிறார். என்னை இடிக்க வர்ற வண்டியை அவர் தான் தள்ளி விடுறார். புரியுதா? சறுக்க வேண்டிய இடத்துல அவர் தான் என்னை பேலன்ஸ் பண்ணி நிற்க வைக்கிறார். புரியுதா? இன்னும் யோசித்து 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 பார்த்தா ஈச் அண்ட் எவ்ரி திங் அவர் எனக்காக எதையோ ஒன்று என்னை சுற்றி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் உயிரோட என்ன செய்கிறேன். யோவான் 15:5 ஆண்டவர் சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எதையோ செஞ்சுக்கிட்டே தானே இருக்கிறோம். அதுக்கு முழு காரணம் யார் தான்? கர்த்தர் தான். நம்ம கூடவே அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம கூடவே அவர் என்ன செய்யறாரு? வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கிரியை செய்கிறதற்கு நான் உங்களுக்கு பைபிளில் நீங்கள் பைபிளை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆண்டவர் மேலே பயங்கரமான விசுவாசம் வரும். இப்போ 78வது சங்கீதத்தை எடுத்துக்கோங்க. ஒரு சாம்பிளுக்கு நம்ம பார்ப்போன்னே. 78வது சங்கீதத்தில் நான் சில வார்த்தைகளை கோடு போட்டிருக்கிறேன். நான் என்ன 11வது வசனம் பாருங்களேன். அவருடைய செயல்களை மறந்தார்கள். அவருடைய செயல்கள் அப்படின்னா என்னது? கிரியை, செயல். தேவன் செயல்படுகிறவரா? யாருக்காக செயல்படுகிறார்? இரவும் பகலும் அவர் யாருக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்? ஒரு நேனோ செகண்ட் கூட அவர் சும்மா நிற்கிறது கிடையாது. இன்னொன்று ஒரு அற்புதமான வெளிப்பாடு ஆண்டவர் தரார். அதாவது அவர் மட்டும் இல்லைங்க, ஆமா அவர்கிட்ட நிறைய சேனை இருக்கிறது. என்ன சேனை? கேப்ரியேல், மிகாவேல், தூதர் சேனை, எண்ணற்ற சேனை. பரலோக கவர்மெண்டே நமக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. பாருங்க அவர் செயல்கள் என்னென்ன செயல்கள் அப்படின்னு நீ கீழே நிறையா சொல்கிறாரு சங்கீதக்காரன். நான் அந்த வார்த்தையை மட்டும் சொல்கிறேன். 12வது வசனம் கடைசியில் அவர் அதிசயமானவைகளை செய்தார். செய்தார், அது செய்தாருங்கிறது என்னது? வெர்பு தானே. வெர்புனா என்ன? ஒரு வினை, ஒரு செயலை குறிக்கிறது. என்ன? செய்தார். 13வது வசனம் பாருங்க. ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். அந்த செய்தார் இருக்கா? செய்தார் ஒரு செயலை குறிக்கிறது. 14 கடைசி பாருங்க, வழி நடத்தினார். 15 கடைசி பாருங்க, குடிக்க கொடுத்தார். 16 கடைசி பாருங்க, ஓடி வரும்படி செய்தார். ஏன்னா அதாவது நான் அந்த முடிவான வார்த்தையை தான் சொல்கிறேன். இன்னும் சில இதெல்லாம் கமாலாம் உள்ளே போட்டிருக்கோம். அந்த வார்த்தைகள்லாம் எடுத்தால் இன்னும் நிறையா காரியங்கள், நிறைய கிரியைகளை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரி, 24வது வசனம் பாருங்க, அவர்களுக்கு கொடுத்தார். 25வது வசனம் பாருங்க, அனுப்பினார். 26வது வசனம் கடைசி பாருங்க, வீச செய்தார். 27வது வசனம் கடைசி பாருங்க, வர்ஷிக்க பண்ணினார். 28 கடைசி பாருங்க, இறங்க பண்ணினார். 29 கடைசி பாருங்க, என்ன போட்டிருக்கு?
கொடுத்தார். 38 பாதியில பாருங்களேன், 3ஆம் வசனம், மன்னித்தார் போட்டிருக்கா, மன்னித்தார். 39 கடைசி என்னது? நினைவு கூர்ந்தார். 43 கடைசி அற்புதங்களை செய்தார். என்ன, அதாவது சில நெகட்டிவான செயல்களை நான் என்ன செய்யல, வேண்டாம். ஆமாம், அதான் அது ஒரு உதாரணம்னா 44 கடைசி என்னது? ஜலத்தை குடிக்க கூடாதபடி செய்தான்னு இருக்கா, நான் அதெல்லாம் விட்டேன். ரத்தமா, அதுவும் ஒரு செயல் தானே. அதுவும் எகிப்தியரை பழி வாங்குறதுக்காக கர்த்தர் செய்த செயல். யாருக்காக? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. அப்போ ஒன்று விளங்கிக்கோங்க, நமக்காக அவர் சில பேர் என்ன செய்வார்? பழி வாங்குவார். அவன் ஏன் கஷ்டப்படுறான்னு அவனுக்கே புரியாது. நம்ம என்னடா கஷ்டப்படுறோம், என் ஆளை நீ டிஸ்டர்ப் பண்ணுறீல, அதனால் நான் உன்னை என்ன செய்வேன்? டிஸ்டர்ப் பண்ணுவேன். அதனால தான் உங்களுக்கு விரோதமாக யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருங்க, சாந்தமாக இருங்க. ஏன்னா அவர் வேற ஏற்கனவே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவனை, நீங்கள் வேற தொந்தரவு பண்ணீங்கன்னா அதெல்லாம் நியாயமா, தர்மமா? பாவம் இல்லையா அவன்? அதனால் உங்களுக்கு விரோதமாக எவனாவது ஏதாவது எழும்பி செஞ்சான்னா அவன் ரொம்ப பாவம். ஏன்னா நம்ம ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? சும்மா விட மாட்டாருங்க, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். சரி, அதனால் அந்த எல்லாம் விட்டுருவோண்ணே. ஏன்னா அவனை கத்த டிஸ்டர்ப் பண்ணாருன்னா அதில் என்ன நமக்கு சந்தோஷம் இருக்குண்ணே? எப்படியோ நம்மளை நல்லா வச்சா சரி தானே, போதுமா போதாதா? அடுத்து 45 கடைசி பாருங்க, அனுப்பினார். 46 கடைசி பாருங்க, கொடுத்தார் இருக்கா. அடுத்து 48 கடைசி பாருங்க, ஒப்பு கொடுத்தார். 49 கடைசி அனுப்பினார். 50 கடைசி, 55 கடைசி, 66 கடைசி, வரப்பண்ணினார். 68 கடைசி, 69 கடைசி, 70 கடைசி, 71 கடைசி. பாருங்க எத்தனை. ஏங்க இதெல்லாம் நீங்க கேட்கும் போது ஆண்டவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆண்டவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேமா, சும்மாவே இருக்க மாட்டாரா? சும்மாவே இருக்க மாட்டாரா? இருக்க மாட்டார். அவர் சும்மா இருக்கிறவர் அல்ல. அவர் யாருக்காக, பக்கத்தில் பார்த்துங்க, யாருக்காக கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? பக்கத்து வீட்டுக்காரனுக்காகவா? ஈராக்காகவா? எனக்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக அவர் 24 மணி நேரமும் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மூச்சுன்னு உட்காந்து என்னத்தையா கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா கடுப்புகள் வருமா வராதா? எனக்கு இல்லை, யாருக்கு? டேய், உனக்கு ஒரு காரியம் இப்போ பிரச்சனையாக இருக்குதுல்ல, அல்லது உனக்கு ஒரு சிலர் மேலே இப்போ பிரச்சனைகள் இருக்குதுல்ல, அதுக்காக தான் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. உனக்காக தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ கவலைப்படுறதுல ஒன்றும் செய்ய நடக்க போறல. நீ சந்தோஷமா இரு. நீ பார்க்குற பிரச்சனை கொஞ்ச நாள்ல அல்லது கொஞ்ச நேரத்தில் இல்லாமலே எப்படி போகும்? அவர் என்ன செய்யறாரு? ஒர்க்கிங், செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அதனால நீ எதை பத்தி என்ன செய்யாத, கவலைப்படாத. ஒருவேளை நீ சந்திக்கிற பிரச்சனை கொஞ்சம் லாங்கா போய்கிட்டு இருக்குனாலும் பிரச்சனை இல்லை. அவர் கொஞ்சம் லாங்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உன்னைய லாங்கா கவலைப்பட சொன்னாரா? இல்லை, அவர் லாங்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? அதுதான். அதனால பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் உங்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இரவும் பகலும். உங்களுக்காக மனுஷன் எவனும் வேலை பார்க்குறானா இல்லையோ? யார் வேலை பார்க்குறா? கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்கிறார். இரண்டாவது காரியம் என்னது? நமக்காக யாவையும் the Lord will do everything. தாவீதுக்கு இந்த வெளிப்பாடு இருந்துச்சு. தாவீதுடைய சங்கீதம் தானே. தாவீது தன்னுடைய பிந்தின நாட்களில், வயதான நாட்களில் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள், அவருடைய உண்மை, அவருடைய அன்பு, இதெல்லாம் எண்ணி
நெகிழ்ச்சியோடு பாடின சங்கீதங்கள் தான் அந்த 138 இருந்து 145 வரைக்கும். இது ஒரு சீரீஸ். 138 145 வரைக்கும் ரொம்ப நெகிழ்ச்சியோடு. அதில் தான் இவர் இந்த வசனத்தை சொல்லார், ஆண்டவர் எனக்காக யாவையும். ஆமாம், சரி. இந்த தாவீதுக்கு ஆண்டவர் எனக்காக எல்லாம் செய்வாரியா அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு இருந்ததுனால, எத்தனை பேருக்கு அந்த வெளிப்பாடு இப்போ வருது? லேசா அப்படி வருதா? என்ன வெளிப்பாடு வருது? அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டை சிங்கம் தூக்கிட்டு போச்சாங்க. ஒரு ஆட்டை சிங்கம் தூக்கிட்டு போச்சு. எத்தனை பேர் பின்னாடி சிங்கத்திட்ட போய் ஆட்டை கொடுன்னு கேட்பீங்க? இவன் கேட்குறான். ஏன்னா இவனுக்கு என்ன நம்பிக்கைனா, கர்த்தர் எனக்காக சிங்கத்தின் வாயில் இருக்கிற ஆட்டை பிடுங்கி கொடுப்பார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆனா சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டை மீட்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஆனா இவன் துணிச்சலா போய் கேட்டு பார்த்தான். ஹலோ சிங்கம், தயவுசெய்து கொடுத்துருங்க அந்த ஆடை அப்படின்னா. அது முடியாதுன்னுச்சு. உடனே போய் வாய பிளந்து ஆட்டை மீட்டான்னா, இது தாவீதுனுடைய வேலையா, தாவீது கூட இருந்த கர்த்தருடைய வேலையா? ஸோ சிம்பிள். அப்போ இவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு இந்த சிங்கத்தின் வாயை கிழிக்கலான்னு? எங்கேருந்துங்க தைரியம் வந்துச்சு? இந்த வெளிப்பாட்டில் இருந்தான். கர்த்தர் எனக்காக யாவையும் யாவையும் யாவையும். இதில் இவன் எந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டான் பாருங்களேன். ஒரு தடவை கரடி வந்துச்சு, ஒரு ஆட்டை தூக்கிட்டு போச்சு. யாராவது நீங்கள் போய் கரடிட்ட ப்ளீஸ் அந்த ஆட்டை கொடு அப்படின்னு சொல்லுவீங்க. நிறையா நேரம் நம்மளுமே அவன் கிடக்கிறான், அவன் போகிறான், அவனை போய் அவன் ஒரு கிறுக்கங்க அப்படின்னு நம்ம. ஆனால் அந்த கிறுக்கன் வாயிலிருந்தும் நம்முடைய நன்மைகளை கர்த்தர் வாங்கி கொடுக்கறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்கிற கர்த்தர். ஆமாம், இவன் போய் கேட்டு பார்த்தான். கரடி அந்த ஆட்டை கொடு அப்படின்னு கேட்டு பார்த்தான். தரமாட்டேன்னு பக்கத்தில் இருக்கிற கம்பெடுத்து ஓங்கி ஒரு அடி ஆட்டை போட்டு போயிடுச்சு. பாருங்க, கோலியாத்து கதையும் அதே தான். ஏன்னா சகோதரில் பார்க்க வந்தவன் கோலியாத்து கர்ச்சித்துக்கிட்டு இருந்தான். இவன் பாட்டுக்கு என்ன செய்யறான்? போறான். என்ன தைரியத்திலடா போற அப்படின்னா, அவர் எனக்காக யாவையும் செய்வாரியா. ஆமா, கோலியாத்தை எதிர்த்து போறது என்னமோ நான் தான், ஆனா அடிக்க போறது யாரு? கர்த்தர். ஆமா, சிங்கத்தின் தாடைய பிடிச்சி இழுக்கிறது வேணா நான் தான், இழுத்து கொடுக்கறது யாரு? கர்த்தர். புரியுதா? அவரு நமக்கு தேவையான தைரியத்தை கொடுப்பாரு, உற்சாகத்தை கொடுப்பாரு, அறிவை கொடுப்பாரு, ஆலோசனை கொடுப்பாரு, தெளிவை கொடுப்பாரு. நமக்காக எல்லாத்தையும் அவர் என்ன செய்வாரு? செய்வாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வேதத்துல இருந்து சம்பவங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் மனுஷனுக்கு என்னதான் செய்யல அப்படின்னு நமக்கு தோணுங்க. இந்த ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சு ஏன்னா அவங்க தேவ மகிமை இழந்த உடனே தங்க நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு அத்தி இலைகளை தச்சு போட்டிருந்தாங்க. வேலை மனக்கிட்டு ஒரு ஆட்டை அடித்து என்ன தச்சு கொடுத்தாரு? ட்ரெஸ்ஸு தச்சு கொடுத்தாருங்க. யோசித்து பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை கடைசியில் டெய்லர் ஆக்கி விட்டாங்க. அப்ப எனக்காக ஆண்டவர் எந்த வேலைக்கும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு பாத்திரங்களை ஒரு கஷ்டமா இருந்தா யார் வருவா? துணி துவைக்கிற கஷ்டமா இருந்தா யார் வருவா? அவர் உங்களுக்காக யாவையும் செய்வார்னா யாவையும் செய்வார். நான் அதனாலதான் சொல்றேன், டெய்லர் வேலை பார்த்தாருங்க. ஏங்க தச்சு கொடுத்தாருன்னா எங்க அவன் நேரம் டெய்லர்கள் இருந்தானா? அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தார். பாருங்க, காயின் உயிருக்கு பயந்து என்னை எல்லாம் கொன்றுவான், காப்பாத்துங்கன்னு ஆண்டு ஒரு அடையாளத்தை போட்டு இவனை எவனும் கொள்ளாதீங்கடா. பாருங்களேன், என்ன உதவி கேட்டாலும் அவர் என்ன செய்யறாரு? அப்புறம் அவன் வயசான காலத்தில் என்ன செஞ்சாரு? பிள்ளைய கொடுத்தார்ல. நமக்கு என்ன அந்த வயசாகிடுச்சு? வேற என்ன? ஏங்க 50 வயசு 60 வயசுல பிள்ளை பிறக்குதுங்க. சமீபத்தில் ஒரு 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 வயசான 60 வயசுல பிள்ளை பெற்றிருக்கு. அதனால அப்படி ஆண்டவர் கொடுத்தாருன்னா பெற்றுக்கோங்க. நமக்கும் எண்ணிக்கை வேண்டி இருக்குது. அதாவது ஒரு விதத்தில் எலியாவை காகம் கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அந்த காட்டுக்குள்ள அவனே ஒளிஞ்சு கிடக்கிறான்.
வேற எவனையும் அனுப்ப முடியுமா? நெகேமியாவை அனுப்ப முடியுமா? இவன் வெளியே வந்து சொல்லி கொடுத்துருவான், எலியா பார்த்தேன் உள்ள இருக்காரு அப்படின்னு. காக்கான்னா அது வெளியே வந்து காங்கும், நமக்கு புரியுமா? அதனால ஆண்டவர் எதை கொண்டு போஷிக்கிறாரு? காகத்தை கொண்டு போஷிக்கிறாரு. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்குது. ஈசாக்கினுடைய விளைச்சலை 100 மடங்கு என்ன செஞ்சாரு? அப்போ உங்க பிசினஸ் ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதிக்க மாட்டாரா? யோசித்து பாருங்க. இப்படி எண்ணற்ற கிரியைகள். ஈசாக்கு கிணறு தோண்டா அங்கே என்ன வருது? தண்ணி வருது. அப்போ நீங்க போடுற போர்வெல்லாம் தண்ணி வருமா வராதா? அவர் செய்வாருங்க. அவர் வனாந்திரத்தில் நீரூற்றுகளை உண்டாக்குற கற்பாறையிலிருந்து தண்ணீரை என்ன செய்யறாராம்? வர வைக்கிறாராம். அதனால அவர் எல்லாம் செய்வாங்க. குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களை மாற்றுவார், பிள்ளைகளுக்கு ஃபீஸை கட்டுவார், பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை தருவார், குடியிருக்க நல்ல வீட்டை தருவார், வாகனம் தருவார். என கடன்கள் எல்லாத்தையும் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களுக்கு அடைச்சி தருவார். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டே என்ன செய்யக்கூடாது. அது ஒன்றுக்கு தான் அவர் பயப்படுறாரு. நான் இந்த கடனை அடைச்சி கொடுத்துட்றேன், ஆனால் நான் அடைக்கிறேங்கிறதுக்காகவே நீ அநியாயத்துக்கு வாங்குவியாடா? ஏன்னா நான் சர்வ வல்லவராக இருக்கிறதுனால நீ வாட்டு கோடிக்கணக்கில் வாங்கி எவ்வளோ வாங்கி வச்சாலும் அவர் அடைக்கிறதுல அவருக்கு. ஆனால் அதில் அவருக்கு உடன்பாடு கிடையாது. அதுக்கு நீ ஏன்ட்ட கேள், நான் கோடியை தரேன், நீ எதுக்கு கடன்காரன்ட்ட போற? அவ்வளோதான். ஆனால் நம்ம தெரியாமல் வாங்கிட்டு ஆண்டவரே அடைச்சி கொடுங்க அப்படின்னா அவர் என்ன செய்வார்? ஆமாம், வியாதியை குணமாக்குவார். இப்படி தேவனால் கூடாத காரியம். கண்ணை மூடி உங்கள் வாழ்க்கையில் எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, எது உங்களை அழுத்துது, எது உங்களுக்கு பாரமாக இருக்குது, எதை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்க, ஆமாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்காக நீர் இதை செய்வீர்னு. ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், எனக்காக இதை செய்வீர். எது உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குதோ, எது உங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்துதோ அதை அவர் செய்வேன்னு சொல்கிறார். காலை வேளையில் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். கடைசி 3வது, எனக்காக தேவன் செய்வார்னு சொல்ல. தாவீது பல இடங்கள்ல இந்த எனக்காக செய்வீர் அப்படின்னு சொல்ற விஷயங்களை பார்த்துருக்குறோம். சங்கீதம் 119 154 பார்த்தீங்கன்னா 119 154 எனக்காக நீர் வழக்காடி என்னை எனக்காக அப்படின்னு சொல்லுவார். சங்கீதம் 18:47 எனக்காக பழிக்கு பழி வாங்கி அப்படின்பார். எனக்காக. சங்கீதம் 7:6 எனக்காக விழித்து கொள்ளும், எனக்காக. இப்படி அவர் சொல்ற வசனங்களை நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்ப கர்த்தர் கிரியை செய்யறாருங்கிறத நம்ம இவ்வளவு நேரம் தானிச்சோம். அவர் எல்லாம் செய்வாரு. ஆமாம், இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? பாத்திரம் கொண்டு விலைக்கு தருவார்னு நான் சொல்லிட்டேன்னா இல்லையா? இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? இதுக்கு மேலே உங்களுக்கு நான் எப்படி விலைக்கு சொல்ல முடியும்? இருந்தாலும் நமக்கு அதை அடுத்தவனுக்கு செய்வார்னு சொல்லும்போது இருக்கிற விசுவாசம் எனக்கு செய்வாருங்கும் போது என்ன செய்யாது இருக்கா? நீங்கள் யாராவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு எப்படி ஆண்டவர் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் சர்வ வல்லவர், அவர் செங்கடலை 2 பிளப்பார், யோர்தானை 2 பிளப்பார், வானத்தை 2 பிளப்பார், பூமியை 2 பிளப்பார், எல்லாம் செய்வார். ஆமாம், கவலையப்படாதீங்க. எனக்கு தான் என்ன செய்யனே தெரியலை, ஒரே கஷ்டமாக இருக்குது. பாருங்க, மற்றவங்களுக்கு ஆண்டவர் செய்வார்னு நம்புறத யாருக்கு செய்வார் நம்ப மாட்டோம், நமக்கு செய்வார் நம்ப மாட்டோம். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? நமக்கும் அவருக்கும் இடையில பிரச்சனை இருக்கு. புரியுதா? பாருங்களேன், எனக்காக அவர் செய்கிறதற்கு எனக்கும் அவருக்கும் என்ன உறவு? ஏங்க, எனக்காக ஒருத்தர் செய்யணும்னா சும்மா எந்தையா செய்வாரா? சொல்லுங்க. சும்மா யாராவது யாருக்காவது ஏதாவது செய்வாங்களா? சும்மா செய்வாங்களா? அவர் எனக்காக யாவையும் செய்வார்னா எனக்கும் அவருக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் வேணும்ல. அப்பதான் நமக்கு விசுவாசம் என்ன செய்யும்? வரும். புரியுதா? இப்ப அரசாங்கத்தில் எனக்கு ஒரு காரியம் நடக்கணும். ஏன்னா இப்ப அமைச்சரா தங்கம் தென்னரசு இருக்கிறாரு. அவர் தான் நமக்கு பக்கத்தில் இருக்கிற அமைச்சர் தங்கம் தென்னரசு.
அவர் நினைச்சா எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துட முடியும், ஏன்னா அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அவர் எனக்கு செய்யணும்னா நான் அவருக்கு யாரு? புரியுதா? இப்ப முதல்ல நான் போய் தங்கம் தென்னரசை பார்த்து என் பிரச்சனையை சொல்லுவேனா? சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டேன்? எனக்கு அவரை தெரியாது, அல்லது அவர் அமைச்சர்னு தெரியும், அவர் வீடு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, போயிடலாம். ஆனால் அவருக்கு என்ன தெரியுமா? நான் கொடுக்குற மனுவை வேணால் வாங்கி வச்சுக்கிடுவார். ஆனால் எனக்காக அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். செய்யலைங்கிறதுக்காக நான் அவரை கோச்சிக்கிட முடியுமா? அவர் கெட்டவர்னு சொல்ல முடியுமா? பிரச்சனை என்ன? எனக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் அமைச்சரை பார்த்து சொல்லலாம்ல, சொல்லியிருக்கிறேன், மனு கொடுத்துருக்கேன், ஆனால் அவர் செய்வார்னு எனக்கு என்ன நம்பிக்கை இருந்து? கிடையாது, நம்பிக்கை இருக்காது. செஞ்சா சரி, இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளூக்கில் அடிச்சு விட்ற மாதிரி மனு கொடுப்போம், ஆனால் ஆகட்டும், போனால் போட்டுங்கிற மாதிரி மனு கொடுத்துருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ஏசுனாட்டு என்ன கொடுக்குறோம்? மனு கொடுக்குறோம். செய்வாரா செய்ய மாட்டாரன்னு நமக்கே நம்பிக்கை கிடையாது. என்ன சொல்றீங்க? மனு கொடுக்குறோம். இப்ப தாவீது பாருங்க, தேவனோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்த மனுஷன். அதனாலதான் எனக்காக யாவையும் ஆமா செஞ்சாரா இல்லையா? அவர் தாவீதுக்குன்னு அநியாயத்துக்கு செஞ்சதுனால தான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் என்ன ஆயிட்டான்? அரசன் ஆயிட்டாங்க. சும்மா எப்படிங்க ஆக முடியும்? ஏன்னா நமக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வேணும்னு நினைக்கிறோம், ஒரு நீட்டை பாஸ் பண்ணணும்னு பார்த்தா நீட்டாக உக்கி விட்டுருது நம்மளை. ஆமாம், ஒரு மெடிக்கல் சீட்டு போய் ஒரு டாக்டர் ஆகும், அல்லது ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகும். நம்மளுக்கும் 1008 கனவு இருக்குதுங்க. நடக்குதா? ஏன் நடத்து காட்ட கத்தரால முடியாதா? தாவீது போனான்ல. ஆமா, அவன் எல்லா இடத்துலையும் ஜெயித்தானா இல்லையா? ஏன்னா அவன் இல்லை, அவனுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடித்தார். பகிர்ந்து பாருங்க, உங்களால் இல்லை, ஆனா உங்க கூட வர்ற கர்த்தர் உங்களுக்காக எல்லாம் செய்வார். செய்கிறாரா? செஞ்சார்னா ஏதாவது ஆயிருக்கணும்ல அப்படிங்கிற கேளுங்களேன் பக்கத்தில். செஞ்சார்னா ஏதாவது ஆயிருக்கணும்லங்க, ஆகணும். தாவீதுக்கு என்னன்னா ரிலேஷன்ஷிப். அவன் சொல்றான், நான் ஆடு, அவர் மெய்ப்பன். சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கார். அந்த மெய்ப்பனுக்கு இவர் ஒரு நல்ல ஆடாக என்ன செஞ்சாரு? அந்த ரிலேஷன்ஷிப் பாருங்க. ஹீ இஸ் மை கேர் டேக்கர். நான் அவருடைய கவனிப்பில் நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். அவரை விட்டு நான் பிரிகிறது இல்லை, என்னை விட்டு அவர் பிரிகிறது இல்லை. அது மாதிரி 116வது சங்கீதம் 16வது வசனம், கர்த்தாவே நானும் அதை அடியேன், நானும் அது ஊழியக்காரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீ இஸ் மை மாஸ்டர், ஐ ஆம் ஹிஸ் சர்வெண்ட். நான் அவருக்கு ஊழியக்காரன், அவர் என்னுடைய எஜமான். பாருங்களேன் அந்த ரிலேஷன்ஷிப்பை. 138:1 சங்கீதம் 138:1 முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக கீர்த்தனம் பண்ணுவேன். அதாவது ஐ ஆம் த வர்ஷிப்பர் அண்ட் ஹீ இஸ் காட். ஹீ டிசர்வ் வர்ஷிப். ஹீ இஸ் காட். அவர் கடவுள், நான் அவரை துதிக்கிறவன், ஆராதிக்கிறவன், தொழுது கொள்ளுகிறவன். அந்த ரிலேஷன்ஷிப் புதிய ஏற்பாட்டில் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய உறவு, உன்னதமான உறவு என்ன தெரியுமா? கலாத்தியர் 4:6 சொல்லுது, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால். நீங்க யாரா இருக்கிறீங்க? கடவுளுக்கு நீங்க யாரா இருக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடவுளுக்கு நீங்க பிள்ளையா இருக்கிறீங்க. கடவுளுக்கு நீங்க யாரா இருக்கிறீங்க தெரியுமான்னு கேளுங்க. இந்த விஷயம் தெரியுமா உனக்கு? புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தமது குமாரனுடைய ஆவிய உங்கள் இருதயங்களில். குமாரன் யாரு? இயேசு. இயேசுவின் ஆவிய நமக்குள்ள அனுப்பி இருக்கிறாராம். இயேசு பிதாவை
நோக்கி வேண்டிக் கொண்ட ஏதாவது நடக்காம இருந்துச்சா? சொல்லுங்க. இயேசு பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஏதாவது நடக்காம இருந்துச்சா? இல்ல. அப்ப அந்த இயேசு எப்படி உரிமையோடு பிதாவை நோக்கி கூப்பிட்டாரோ அந்த ஆவிய நமக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிறார்னா, நாமும் கடவுளை எப்படி கூப்பிடலாம்? அப்பா, பிதாவே. இது எதை குறிக்குதுன்னா ஜெபத்தை குறிக்குது. அப்பா, பிதாவே கூப்பிட்டா அவர் உங்களுக்காக யாவையும், புரியுதா? உங்களுக்கு என்ன செய்யணும் அவரு, அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? புரியுதா? சம்பந்தம் வேணும்ல. அவர் எனக்காக எதனாலும் செய்யணும்னா என்ன சம்பந்தம்? நான் அவருடைய பிள்ளை. நான் அவருடைய பிள்ளைங்கிறதுக்கு என்னங்க அடையாளம்? நெகேமியா என் பிள்ளைங்கிறதுக்கு என்னங்க அடையாளம்? அநியாயத்துக்கு தொல்லை பண்றாங்க, முடியல. புரியுதா உங்களுக்கு? காலையிலே வந்துடுவான், டடி 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 டடி. நைட்டு தூங்கும் போது கூட பெட்டிஷனை போட்டு தான் தூங்குவான். வந்து அப்படி உட்காருவான். நாளைக்கு காலைல எழுந்திரிப்பேன், ஏதோ ஆர்டரை போட்டு வச்சுருங்க. காலைல எழுந்தோடனே நான் கேட்பேன், நாளைக்கு காலைல என்ன சாப்பாடு கேட்டீங்களா? ஆமாம், நாளைக்கு ரூபா பெட்டிஷனை போட்டு தான் தூங்கு சாமி. நீ தூங்குற அந்த நேரம் நான் அப்பா இலைப்பாரிக்கிறேன். ஏன்னா காலையிலே எழுந்திரிச்சோன்னு என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆர்டரை போட்டிங்களா? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ரூபா கொடுப்பீங்களா? சாயந்தரம் என்னது சொல்லுங்க. அவன் பிள்ளைங்கிறக்கு அடையாளம் என்னது? தொல்லை. நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை தொல்லை பண்றீங்க? டிஸ்டர்ப் பண்றதே கிடையாது. நம்ம கத்தர் என்ன செய்யறதில்ல. 11 மணிக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுங்கன்னா கேட்கறது கிடையாது. 3 மணிக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுங்கன்னா கேட்க, அதிகாலையில் எழுந்து டிஸ்டர்ப் பண்ணுங்கன்னா கேட்கறது கிடையாது. பிறகு எப்படிங்க கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார்? ஏதோ அப்பப்ப நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுக்கு ஆண்டவர் சின்ன சின்ன பலன்களை தர்றாரு. ஆனா ஒரு வசனம் நான் சொல்றேன் கேளுங்க, எப்படி இருக்குது பாருங்க. மார்க் 11:24. மார்க் 11:24. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம், விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு. இப்ப நெகேமியா ஏன் என்னைய தொல்லை பண்றான்? அவனுக்கு தெரியும் இந்த ஆள் இந்த வீட்டை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, போக மாட்டாரு, நம்மளையும் இந்த வீட்டை விட்டு துரத்த மாட்டாரு. ஏன்னா இந்த ஆளுக்கு நமக்கு என்ன இருக்குது, ஒரு பாண்ட் இருக்கு. அவர் அப்பா, நாம் பிள்ளை. நாம் பண்ற தொல்லை தான் இந்த அப்பாட்ட இருந்து எனக்கு எல்லா நன்மையும். அப்ப இந்த வசனத்துக்கு ஒரு பிளைன் கேஸ் கொடுப்போமா? சத்தம் இல்லாம கொடுக்கணும். எத்தனை பேருக்கு இந்த வசனம் பிடிச்சிருக்குது? இதுதான் உங்க வாழ்க்கை. இந்த வசனம் தான் வாழ்க்கை. நீங்க ஜெபம் பண்ணும்போது யார்கிட்ட ஜெபம் பண்றீங்க? அப்பாட்ட. எந்த அப்பா? ஏசப்பா. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, இங்க ஏதாவது ஒரு கிரைட்டீரியா கொடுத்திருக்கா? இவைகளை கேட்டுக்கொள்ளும் போதுன்னு கொடுத்திருக்கா? பாருங்க, எவைகளை பாருங்க, யாவையும். என்ன? எவைகளை கேட்டுக்கொள்கிறோம் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணும்னா நீங்க யாரா இருக்கணும்? பிள்ளையா இருக்கணும். பிள்ளையா இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? தொல்லை பண்ணணும். தொல்லை பண்ணணும். எத்தனை பேர் 11 மணிக்கு தொல்லை பண்ண வருவீங்க? கரங்குளத்தி பாட்டு கேட்டுக்குவாங்களா? ஆமா, சரி. ஒருவேளை இங்கே வர முடியலைனாலும் பரவாயில்ல, வேலை செய்கிற இடத்துல ஒரு ஓரமாக போய் முழங்கால் போட்டு ஆண்டவரை தொல்லை பண்ணுங்க. நடுராத்திரி எந்திரிச்சு ஆண்டவரை தொல்லை பண்ணுங்க. ஏன்னா வேலை செய்கிற இடத்துல சும்மா ஒரு குனிஞ்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் கத்தற தொல்லை பண்ணுங்க. ஸ்கூலில் இருக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் குனிஞ்சிக்கிட்டு கத்தரை என்ன செய்யுங்க, தொல்லை பண்ணுங்க. அவர் அப்பானா நம்ம என்ன செய்யணும்? அவரை தொல்லை பண்ணணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமா. அண்ணாள் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே தொல்லை.
சாயந்தரமே ஆண்டவர் பிள்ளைய கொடுத்து அனுப்பிட்டார். போ. ஆமாம் பாருங்க. ஆமாம், அவளுக்கு அப்புறம் துக்கமே இல்லை. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? லூக்கா 18 அதிகாரத்தில் அதானே சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அதானே சொன்னார். ஒரு ஏழை விதவை அநீதியுள்ள நியாயாதிபதிட்ட எப்படி அவளுக்கு நியாயம் கிடைக்கும்? இவளே ஏழை விதவை, எப்படி அநீதியுள்ள நியாயாதிபதிட்ட நியாயம் கிடைக்கும்? ஆனால் ஓயாமல் போய் அலட்டிக்கிட்டு இருந்ததுனால அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அவளுக்கு நீதி செய்தான். அவனே நீதி செய்தான்னா நீதியுள்ள நியாயாதிபதின்னு கையை காட்டிட்டார்ல. நம்மளை என்ன செய்ய சொல்றாரு? அலட்டு. அதுதான் அதுக்குரிய அர்த்தம். அவ ஓயாம போய் என்ன செஞ்சா? பக்கத்தில் பச்சங்க, உனக்கு அலட்ட தெரியுமா? புருஷனை அலட்டுற. அவன் முடியாம தான் தாடி வச்சு திரியிறான். புருஷனை ஒரே அலட்டுறார். ஆமாம். அப்புறம் வேற யாரெல்லாம் அலட்டுறோம்? ஆமாம், அந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு சில பேர் சிக்கிடுவாங்க. அவனை போட்டு பொண்ணாக்குறது, அலட்டுறது. இதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. யாரை அலட்டுங்க? கர்த்தரை அலட்டுங்க. அந்த அந்த வார்த்தைக்கு தான் நான் அந்த தொல்லைன்னு சொன்னேன். யாரை தொல்லை பண்ணுங்க? கர்த்தரை தொல்லை பண்ணுங்க, அவர் உங்களுக்காக யாவையும். அதைத்தான் ஆண்டவர். அப்போ பிள்ளை என்கிற அந்த உணர்வு நமக்கு வேணும். எனக்காக அவர் செய்வார் யாரு மார்தட்டி சொல்றதுக்கு என்ன உணர்வு வேணும்? நான் யார் பிள்ளை? கடவுளுடைய பிள்ளைப்பா. ரலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளுடைய பிள்ளை. பக்கத்து சொல்லுங்க, நான் கடவுளுடைய பிள்ளை. மியான்னு சொல்லக்கூடாது, நல்லா சிங்கம் மாதிரி கட்சிக்கும். நான் கடவுளுடைய பிள்ளை. பாருங்க, நீங்கள் பிள்ளைங்கிற அந்த உணர்வு சும்மா வராதுங்க. ஏன்னா அது ஒரு ஆவின்னு போட்டிருக்கு. என்ன? புத்திர சுவிகார ஆவி அப்படின்னு போட்டிருக்கா? போட்டிருக்கோம். என்ன? அது ஒரு ஸ்பிரிட்டு. புரியுதா? நான் சொல்றது புரியுதுல்ல உங்களுக்கு? இப்போ நெகேமியா சான்வஸ்லியை போய் அழட்டு வரா. நீ போய் சான்வஸ்லிட்ட கேள்றா அப்படின்னு நான் சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சான்வஸ்லிட்ட போய் இவர் அப்பாட்ட பேசுகிற மாதிரி பேசுவாரா? அவர் மகன் அவரை என்ன செய்வான்? தொல்லை பண்ணுவான். அவரும் அப்பா தான். ஆனால் நெகேமியா அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த உணர்வு வருமா? அப்பாங்கிற ஃபீலிங் வருமா? அதுதான் அந்த ஸ்பிரிட்டு. அதான் என்னது சொல்லுங்க? ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் வர்றதுக்கு 3 காரியம் சொல்கிறேன். ஒன்று என்ன செய்யணும்னா, நான் பிள்ளைன்னு பைத்தியம் மாதிரி சொல்லணும். யாருக்கு பிள்ளை? அறிக்கை செய்யணும். ஒன்று என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். நேற்று குரூப்பில் நான் அதைத்தான் போட்டிருந்தேன். பிள்ளை என்று அறிக்கை செய்ய சில வாக்கியங்கள்னு நான் போட்டிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்க? பிள்ளை அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பார்ப்போமா? நான் சொல்றத சொல்லுங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். உண்மையா? இயேசுவை எல்லாம் ஏற்றுட்டு இருக்கீங்கல்ல? அப்ப நீங்க யாருடைய பிள்ளை? அடுத்து, இயேசுவை அப்பா பிதாவே என்று கூப்பிடும் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளை என்று பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். இயேசுவை விசுவாசிப்பதால் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். தேவனுடைய பெரிதான அன்பினால் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டை அம்மா வாசிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. ஏசப்பா நான் உங்கள் பிள்ளைப்பா, நான் உங்கள் பிள்ளைப்பா, நான் உங்கள் பிள்ளை சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெபம் பொங்கி வரும். எல்லாத்துக்கும் போய் மனசட்ட விழ மாட்டீங்க. எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே என் தேவன், எல்லாமே அவரிலிருந்து வந்தன. நானும் யாருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? அவருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பாடுவோமா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் இவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை இவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் இவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை இவர். உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார். உணவு ஊட்டுகிறார்,
உடையும் உடுத்துகிறார். அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். சொல்லுமா, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தேவன், எல்லாமே அவரிலிருந்து வந்தன, நாமும் அவருக்காக வாழ்ந்திடுவோம், நாமும் அவருக்காக வாழ்ந்திடுவோம். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ரோமர் 8:14-15 சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று யார் சாட்சி கொடுக்கிறா? ஆவியானவர். அப்ப அபிஷேகம் பெற்றவங்களுக்கு தான் பிள்ளைங்கிற உணர்வு என்ன செய்யும்? இருக்கும். அபிஷேகம் பெறலன்னா கேளுங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றவங்க எல்லாம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, அந்த உணர்வு வரும். மூன்றாவது, வேத வசனத்தை அதிகமா என்ன செய்யணும்? வாசிக்கணும். யோவான் 8:47 பாருங்க. தேவனால் உண்டானவன் அப்படின்னா தேவனுடைய சிருஷ்டின்னு அர்த்தம், தேவனுடைய பிள்ளைன்னு அர்த்தம். தேவனுடைய வசனங்களுக்கு என்ன செய்யறானா? செவி கொடுக்கிறான். ஆமா, புரியுதா? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு. இது அப்பா எழுதின வார்த்தை. எத்தனை பேருக்கு அப்பாவை பிடிக்கும்? எந்த அப்பா? அப்போ அவரை பிடிக்கும்னா அவர் வார்த்தை என்ன செய்யணும்? அவர் பிள்ளை உங்களுக்காக எழுதி கொடுத்த உயில்னு சொல்லலாம், செக் புக்னு சொல்லலாம், ஆசீர்வாதங்களின் ரகசியம்னு, புதையல்னு சொல்லலாம், அல்லது கதை புத்தகம்னு என்ன செய்யலாம்? அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த ஒரு சரித்திர புத்தகம்னோ, அல்லது அவர் உங்களுக்கு கொடுத்த மேனுவல், இப்படித்தான்ப்பா நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில இதை எழுதி கொடுத்தாருன்னு சொல்லலாம். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் எப்படி வாய்க்கும்? கூட இருக்கிற கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஸோ பிள்ளை 3 செய்யணும். 1, அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நான் பிள்ளை. 2வது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். 3வது, வேத வசனங்கள். முக்கியமான ஒரு செய்தியை நம்ம பார்த்து நிறைவு செய்ய போறோம். எனக்காக அவர் யாவையும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நான் அவருக்காக என்ன செய்கிறேன்? இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. எல்லாம் எனக்கு அதை செய்யணும், எனக்கு ஆண்டவர் இதை செய்யணும், எனக்கு ஆண்டவர் இதை செய்யணும். சரி, செய்கிறேங்கிறாரா இல்லையா? செய்கிறாரா இல்லையா? நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு ரகசியங்கள்லாம் வேற என்ன செய்யறாரு? ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. எத்தனை பேர் இப்போ பிள்ளைங்கிற உணர்வோடு இருக்கிறீங்க? ரைட்டு. இப்போ பக்கத்தில் பார்த்துங்க, நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்கிறீங்கன்னு கேளுங்க பகவான். இல்லை, ஒரு நியாயம் தர்மம்னு ஒன்று இருக்கா இல்லையா? மனசாட்சி எல்லாம் அவர் எனக்கு செய்யணும், நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன். நான் என்ன கர்த்தருக்காக? பொதுவாக ஒருத்தர் மூலமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம்னா அவருக்காக ஏதாவது செய்யணும்னு நம்ம நினைப்போமா நினைக்க மாட்டோமா? ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம அவருக்கு செய்யணும். ஏன்னா நம்ம மனசாட்சியை சொல்லும், என்னடா சும்மா அவர்கிட்டருந்தே வாங்கிக்கிட்டு இருக்க, அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்லடா, அவரும் எதிர்பார்ப்பார்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யும்? தோணும். ஆனால் தேவனுடைய காரியத்தில் மட்டும் அவர் கடவுள், அதனால் அவர் கொடுத்துக்கிட்டே என்ன செய்யணும்? இருக்கணும். கடவுளுக்கு என்ன செய்ய? ஒருவேளை அவர் ஒரு சிலையாக இருந்தாருன்னா மாலையை போட்டுடலாம். அட்லீஸ்ட் பாஸ்டர் வீட்டில் ஏசுநாதர் ஃபோட்டோ வச்சுக்கிட சொன்னால் கூட ஊதுபத்தி என்ன செய்யலாம்? கொளுத்தி வைக்கலாம். நம்மால் முடிஞ்சது. நம்ம தேவன் வேற எப்படி இருக்கிறாரா? எங்கே இருக்கிறார் அவர்? முதல்ல ஏதாவது செய்வோம்னு பார்த்தா கண்ணுக்கே அது ஒரு சௌரியம் நமக்கு. ஏங்க அவருக்கு என்னங்க செய்ய? அவர் எங்கே போய் கண்டுபிடிச்சு அவருக்கு என்ன செய்ய? சரி, நம்ம தேவனும் நம்மகிட்ட ஏதாவது எதிர்பார்க்கிறார் நீங்க நினைக்கிறீங்க?
அப்போஸ்தலர் 17:25 பாருங்களேன். வாசிங்க வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க வசனம் எப்படி எதை கொடுக்கிறாரா? சகலத்தையும்னா எல்லாமே அடங்குமா இல்லையா? அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அடங்குமா இல்லையா? சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்றும் தேவையானது போல காட்டிக்கொள்ள மாட்டார். புரியுதா? தமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறது. அதாவது இதை செய்ய அதை செய்யன்னு சொல்ல மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரு இதை செய்ய அதை செய்யன்னு சொல்ல மாட்டாரா? அதனால நாமும் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏங்க ஏதாவதுனா கேட்கட்டும், வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு திடீர்னு சொப்பனத்தில் தோன்றி அவர் உங்களுக்கு கடினமான காரியத்தை செய்ய சொன்னாலும் நீங்கள் உங்கள் தலையவாத அடமான வச்சு செய்வீர்களா மாட்டீர்களா? சொல்லுங்கள், செய்வீர்களா மாட்டீர்களா? ஆனா என்னன்னா அவர் வந்து கேட்க மாட்டார். அவ்வளோ பிரிஸ்டீஜ். புரியுதா உங்களுக்கு? தேவன் கேட்க மாட்டார், கேட்க மாட்டார். அதாவது நாம செய்யணும்னு எதிர்பார்ப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குத்தி சொல்லுங்க, நாமா செய்யணுமாமா. அவரா கேட்க மாட்டாராமா, நாமா செய்யணுமாமா. புரியுதா உங்களுக்கு? அதாவது வெளியே இருந்து ஒரு கட்டளை வந்து நாம் செய்கிறதல்ல, நமக்குள்ள ஒரு ஏவுதல் வந்து உள்ளே இருந்து வெளியே. சொல்லுங்க பார்க்கலாம். வெளியே. ஆமா, ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? படிச்ச பாடம் நாமாக, தானாக, சுயமாக, சிறப்பாக. சொல்லுங்க, நாமாக, தானாக, சுயமாக, சிறப்பாக செய்வதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் உங்கள்கிட்ட ஏதாவது சொன்ன, இப்ப நீங்க கூட பாஸ்டர் ஏதாவது சொல்லணும், சொல்றது மட்டுமல்ல, குத்துன்னு என்ன செய்யணும், அல்லது திரும்ப திரும்ப மெசேஜ் என்ன செய்யணும், போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நீ கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படி நீ செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு இந்த பாட்டை பாடினோம். முகமலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். வருத்தத்தோடல்ல, கட்டாயத்தால் அல்ல, இருப்பதை விருப்பமுடன் கொடுத்திடுவோம். நாமாக, தானாக, சுயமாக, சிறப்பாக. மறக்கக்கூடாது. நாமாக, தானாக, சுயமாக, சிறப்பாக. பக்கத்தில் பார்த்து செய்வீர்களா அப்படின்னு கேளுங்க. செய்வீர்களா? என்ன செய்யணும்? நாமாக, தானாக. ஏங்க நமக்கு எவ்வளவோ வேதத்துல இருந்து இதை செய்யணும் இதை செய்யணும்லாம் சொல்றாங்க, சபையில் எவ்வளவோ அறிவிப்புகள் கொடுக்குறோம், எல்லாம் செய்யறோம்ல. யாருக்காக? யாருக்கோ சொல்றாரு பாஸ்டர். ஆனா உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஏவுதல் வருதா இல்லையா? வரும். ஆனாலும் நம்ம அப்படியே இருக்கிறது. அவர் நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா பேரை சொல்லி கூப்பிட்டுருவாரு. நீங்க இப்படி மட்டும் யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, பேரை சொல்லி கூப்பிட்டா போவன்றாதீங்க. பேரை சொல்லி கூப்பிட்டாருன்னா எங்க போக வேண்டியிருக்கோம்? பரமாழை பின் பந்தய பொருளுக்கா இலக்கை நோக்கி ஓடு. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாமாக, தானாக, சுயமாக, சிறப்பாக கர்த்தருக்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு சில உதாரணங்களை சொல்றேன் பாருங்களேன். யாத்திரை 33:11 யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இப்ப யோசுவாட்ட கர்த்தர் சொன்னாரா ஆசரிப்பு கூடாரத்தில் இருன்னு சொன்னாரா? ஆலயத்தில் இருன்னாரா? இல்ல. அவனா, யாரும் சொல்லி இல்ல, அவனா ஆலயத்தில் வந்து பணிவிடை ஊழியத்தை என்ன செய்யறான்? அவனா
உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பாயை விரிக்கிறதுக்கு, சர்ச்சை கூட்டுறதுக்கு, ஒட்டடை எடுக்கிறதுக்கு, அந்த கம்பிகள்லாம் ஜன்னல்லாம் துடைக்கிறதுக்கு, சர்ச்சை சுற்றி க்ளீன் பண்ணுறதுக்கு, சர்ச்சில் ஒரு நல்ல தண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு, சர்ச்சில் இந்த செடிகளை வளர்க்குறதுக்கு, இப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? இப்ப எல்லாம் பார்க்கிறோம். யோசுவா அவனா தாவீது பாருங்க, 2 சாமுவேல் 7:5 பாருங்களேன். நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமா இருக்க ஆலயத்தை நீ கட்டுவாயோ. அதாவது இவன் ஆலயத்தை கட்ட போறேங்கிறான். ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டுவோங்கிறான். ஆண்டவர் சொன்னாரா ஆலயம் கட்டுன்னு சொன்னாரா? ஆனா இவன் கட்டுறதுக்கு பாருங்க, நாமாக தானாக சுயமா சிந்திக்கிறான். கர்த்தருக்கு என்ன செய்யலாம்? எங்க இப்படி லேசா இப்படி தலை இப்படி திருப்பிக்கோங்க பார்க்கலாம், மேலே இப்படி வைங்க பார்க்கலாம், இப்படி தட்டிக்கிட்டே சொல்லுங்க, கர்த்தருக்கு என்ன செய்யலாம்? கர்த்தருக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க. சுயமா புரியா? நீங்களா கர்த்தருக்கு என்ன செய்யலாம்? என்ன வேணாலும் உங்களை ஆண்டவர் ஏவுவார். ஒரு கடா பிடிச்சு கூட விட சொல்லுவாரு. உடனே கடா பிடிச்சு விட்டா பாஸ்டர் என்ன ஆடா அமைக்க போறாரு. நம்ம எல்லாம் மனசுல தோன்றத என்னத்தையாவது ஒரு சப்பக்கட்டு கட்டி களைச்சு விட்டுறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பாஸ்டருக்கு ஒரு 5 பவுன் செயின் எடுத்து கூட போட சொல்லி கர்த்தர் ஏவுவார். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? பாஸ்டரே நகை போடாதன்னு பேசுறவர், அவருக்கு களைச்சு விட்டுறது. ஏன் அதை நான் வித்து கானான் தேசத்தில் கட்டடம் கட்ட மாட்டேனா? உங்களுக்கு ஆண்டவர் சுயமா என்ன சிந்தைய கொடுக்கிறாரு, அவ்வளவுதான். புரியுதா? நாமாக தானாக சுயமாக சிறப்பாக. இவங்க அரண்மனையில் இருக்கிறான். இப்ப ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனுக்கு எங்க வாழ்வு இப்ப இருக்கும்போது ஆண்டவருக்கு என்ன செய்யலாம் அப்படி யோசிக்கிறான். என்ன செய்யலாம்? ஆசரிப்பு கூடாரம் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வரை ஆசரிப்பு கூடாரம் தாங்க செட்டப்பே. அப்படி ஒரு ஆலயம் கட்டணுங்கிற சிஸ்டமே கிடையாதுங்க. ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் தேக்கு மரத்தால சீலிங் போட்ட வீட்டில் இருக்கிறேன், ஆனா அவரு கூடாரத்துக்கு ஏன் அவரை இந்த மாதிரி ஒரு செட்டப்புக்குள்ள கொண்டு வந்தா என்ன? சுயமா சிந்திக்கிறான் பாருங்களா, யோசிக்கிறான் பாருங்க. நம்ம என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் பாஸ்டர் செய்ய சொன்னாரா, பேரத்துக்கு நீ செய்ய பாருங்க. ஆண்டவரே இதை பத்தி யோசிக்கல. அதனாலதான் ஆண்டவர் அடுத்து என்ன சொன்னாரு, அதுதான் ஆசீர்வாதமான வசனம் பாருங்க. 11 வசனம், நீ எனக்கு கட்டுவாயோ, இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை. அப்ப ஆண்டவர் நீங்களா ஒரு காரியத்தை செய்யும் போது எக்ஸைட் ஆகுறாரா இல்லையா? புரியுதா? நீங்களா ஒரு காரியத்தை யோசிக்கும் எக்ஸைட் ஆகுறாரா இல்லையா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவரா ஒன்னு செய்யின்னு சொல்ல மாட்டாரு. நீங்களா பார்த்து அவருக்கு ஒன்னு செய்யும் போது அவருக்கு ரொம்ப உற்சாகமாயிரும். டேய், எனக்கு வீடை கட்டணும்னு நினைக்கிறியாடா, உனக்கு நான் வீடை கட்ட வேண்டா. என்ன சொல்றீங்க? ரகசியத்தை சொல்லி தான் கொடுக்க முடியும். ஏழை விதவை 2 காசு போட்டா போட சொன்னாங்களா? இந்த ஏழை விதவை போடுறதுனால எது நிறைய போதா? அல்லது போடாட்டினா தான் யாரும் எதுவும் கேட்க போறாங்களா? ஆனா அவளைத்தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? அதிகமாக போட்டாள் என்று மெச்சிக்கொண்டார். ஒரு ஸ்திரீ மார்க் 14:3 அவருடைய பாதத்தில் நலத தைலத்தை வந்து பூசினாங்க. எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, 300 ரூபாய்க்கு இதை விற்று தரித்திரருக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாங்கும் போது கர்த்தர் சொன்னாரு, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவ செய்யட்டும். இந்த உலகத்தில் எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்த நற்கிரியை பேசப்படும். அப்போ ஆண்டவர் எக்ஸைட் ஆகிறாரா இல்லையா? நம்மளா ஒரு காரியம். இப்போ ஆண்டவர் காலை கழுவுன்னு சொன்னாரா? சொல்லுங்கங்க. சுயமா யோசிங்க, ஆண்டவருக்கு நான் என்ன செய்யலான்னு சுயமா யோசிங்க. ஏதாவது நீங்க கர்த்தருக்கு செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறாருங்கிறது இந்த செய்தியிலிருந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? அவர் உங்களுக்காக யாவையும் செய்கிறவர். ஆனா அவருக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, என் பிள்ளை எனக்கு என்ன செய்யும். நான் சொல்றது புரியுதா? இப்ப நெகேமியா எனக்கு என்ன செஞ்சிட முடியும்? நான் எல்லாத்தையும் நெகேமியாவுக்கு
செய்வேன். அவன் பெருசாக வந்து எனக்கா நிறையா செய்வான், அது வேறு விஷயம். ஆனால் பிள்ளைங்கிற அந்த இதில் ஆனால் எனக்கு உள்ள நெகேமியா நமக்காக ஏதாவது செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காதா? ஏதாவது செஞ்சானா சந்தோஷப்படுவோமா இல்லையா? நாமாக தானாக எத்தனை பேர் செய்வீங்க? எத்தனை பேர் செய்வீங்க? ஆமாங்க, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் தேவன் மேல் உள்ள அன்புல. யாரையும் ஆண்டவர் கட்டாயப்படுத்தலைங்க. நீங்களா மனப்பூர்வமா உற்சாகமா தேவன் மேல் உள்ள அன்புல எத்தனை பேர் செய்வீங்க? பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்காக தான் கர்த்தர் இந்த காரியத்தை பேசுறாருங்க. எல்லாருக்காகவும் தான் கர்த்தர் பேசுறாரு. எனக்கு நீ என்ன செய்வ? நமக்காக அவர் ஜீவனையே கொடுத்தாரு, நம்மளும் அவருக்காக ஜீவனை கொடுக்கலாம். எவ்வளோ பேர் ரத்த சாட்சியாக கர்த்தருக்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க? மரித்திருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு சிந்தனையில் என்ன? கர்த்தருக்காக நீ என்ன செய்ய போற? அவர் உனக்காக யாவையும் செய்வார். தாவீதுக்கு ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுங்கிற அந்த ஒரு ஆண்டவர் மேலே அன்பு, அதுதான் அவனை உயர்த்துச்சு. அதுதான் அவனை உயர்த்துச்சு. நீங்களும் கர்த்தர்ட்ட பெரிய காரியங்களை எதிர்பார்க்குறீங்கல்ல, கர்த்தர் செய்வார். ஆனால் உங்களை ஒப்பு கொடுங்க. நான் கர்த்தருக்காக நானாக தானாக சுயமாக சிறப்பாக ஏதாவது ஒன்று கர்த்தருக்கு செய்வேன், ஊழியம் செய்வேன். ஏமா அல்லேலூயா. ஒரு கதை சொல்லி முடிக்கட்டுமா? ஒரு ஆர்டிஸ்ட், ரொம்ப அழகான ஓவியங்களை வரைந்தவர் ஒரு சிறப்பான ஓவியத்தை வரைய ஆரம்பிக்கிறார். பாதியிலேயே ஒரு வேலைன்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிட்டார். அந்த வழியாக போகிறவங்க வரவங்கெல்லாம் அரைகுறையாக இருக்கிற அந்த பெயிண்டிங்கை பார்க்குறாங்க. வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, தூசிலாம் ஒட்டுது, பெயிண்டிங் அரைகுறையாகவே என்ன செய்யுது இருக்குது. அவ்வளோதான் அப்படின்னு, இது இவ்வளோதான், அரைகுறை தான் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. திடீர்னு அவர் வந்தார், திரும்ப அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணார். அந்த ஓவியத்து மேலேயே அழுத்தமான இன்னும் பல வர்ணங்களை பூசினார். ரொம்ப அழகான ஒரு ஓவியத்தை வரைஞ்சி முடித்தார். அப்போ ஒருத்தர் வந்து கேட்டார், அது ரொம்ப காலமாக அப்படி கிடந்துச்சு, திரும்ப வந்து வரையணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அவர் சொன்னாரா, அது என்னுடைய ஓவியம், அது என்னவா வரணுங்கிறது எனக்கு தான் தெரியும். ஒரு வேலை நிமித்தம் நான் போயிருந்தாலும் என்னுடைய நினைவுகள்லாம் இது எப்படி நம்ம முடிக்க போகிறோங்கிறதுல தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் திரும்பி வந்தேன். இது என்னுடைய ஓவியம், நான் தொடங்கினதை யார் தான் முடிக்கணும்? நான் தான் முடிக்கணும்னாரா. ஒரு அருமையான வசனம் பைபிளில் இருக்குதுங்க. பிலிப்பியர் 1:5, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புங்கள். நீங்கள் தான் அந்த பிக்சர், நீங்கள் தான் அந்த படம், நீங்கள் தான் பக்கத்தில் பார்த்து, நீங்கள் தான் அந்த படம். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அழகாக வடிவமைத்து கொண்டிருக்கிறார். அறகுறையாக விட்டுருவாரா, முடிப்பாரா? அதுதான் அந்த வசனத்தினுடைய முடிவு. எனக்காக யாவையும். உங்களை அறகுறையாக கர்த்தர் விட மாட்டார். உங்கள் வாழ்க்கையை அறகுறையாக முடிய விட மாட்டார். உங்கள் பிஸ்னஸை அறகுறையாக ஆண்டவர் விட, உங்கள் தரிசனத்தை அறகுறையாக கர்த்தர், உங்கள் குடும்பத்தை அறகுறையாக கர்த்தர், நம்ம ஊழியத்தை கர்த்தர் அறகுறையாக விட மாட்டார். நமக்காக கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், அதை எப்படியும் செய்து முடிப்பார். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, thank you Jesus. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன்.
என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன். அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவேன். அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவேன். பாடுவோமா? ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. வறுமையோ வருத்தமோ வாட்டிடும் துன்பமோ தாங்கிடுவேன். வறுமையோ வருத்தமோ வாட்டிடும் துன்பமோ எதையும் அனுதின சிலுவையை தோளில் சுமந்து ஆண்டவர் பின் செல்வே. அனுதின சிலுவையை தோளில் சுமந்து ஆண்டவர், சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கவலை இல்லை எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கவலையே எனக்கில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எனக்காக யாவையும் செய்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் என் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையை அறகுறையாக அவர் விடமாட்டார். என் வாழ்க்கை பயணத்தை அறகுறையாக கர்த்தர் விடமாட்டார். அவர் என் வாழ்க்கையிலே செய்ய நினைத்தத செய்து முடிக்கிறவர், செய்து முடிக்கிறவர். மிக அழகான ஓவியமா என்னை தீட்டுகிறவர், என்னை அழகான பாத்திரமாய் வணைகிறவர். எத்தனை பேர் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்வேன்னு ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமா, நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்காக என்ன செய்யலாம்? உங்களுக்கு ஆண்டவர் திறமைகளை கொடுத்திருக்கிறாரு, தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு. ஆமா, உங்களோட கர்த்தர் பல சந்தர்ப்பங்கள்ல இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு பேசி இருக்கிறாரு. ஆமா, எத்தனையோ காரியங்களை நம்ம அசட்டை பண்ணி இருக்கிறோம், தாமதிச்சிருக்கிறோம், யோசித்திருக்கிறோம். எதுக்கு நம்ம இந்த கஷ்டத்துக்கு பறணும்? சொன்னா பார்ப்போம், கேட்டா பார்ப்போம்லாம் நம்ம யோசித்திருக்கிறோம். ஆனா அந்த நேரமெல்லாம் ஆண்டவருக்கு ஏமாற்றமா தானே இருந்திருக்கோம். ஆனால் இந்த நாளில் ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்ல மாட்டார், உங்கள்கிட்ட கேட்க மாட்டார், உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார், உங்களை வற்புறுத்த மாட்டார். ஆனால் தகப்பனுடைய உள்ளம் எதிர்பார்க்குது, உனக்காக நான் யாவையும் செய்கிறேன், எனக்காக நீ ஏதாவது செய்வாயா? எனக்காக நீ ஏதாவது செய்வாயா? இந்த உலகத்தில் என்னுடைய ராஜ்யம் கட்டப்படணும், இந்த உலகத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அவருடைய வருகைக்காக சபை ஆயத்தப்படணும், தரிசனம் நிறைவேறணும். தகப்பனே, கர்த்தர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கவலையோடு வந்தவர்களை கர்த்தர் களிப்போடு அனுப்புகிறீர், தொய்வோடு வந்தவர்களை கர்த்தர் தூக்கி எடுத்து அனுப்புகிறீர், சோர்வோடு வந்தவர்களை கர்த்தர் துதிக்க வைத்து அனுப்புகிறீர். நாங்கள் எதுக்கு கவலைப்படணும்? எங்களுக்காக நீங்கள் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அதை நீங்கள் பார்த்து கொள்வீங்க. நாங்கள் கர்த்தருக்காக எதையாவது செய்ய மட்டும் கரிசனையோடு இருந்தால் போதும். நாங்கள் அவருக்காக எதையாவது செஞ்சால் அவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நாங்கள் அவர் காரியத்தை பார்க்க போகிறோம், அவர் எங்கள் காரியத்தை பார்க்க போகிறாரு. இந்த வெளிப்பாட்டோடு நம்முடைய பிள்ளைகள் இந்த வருகிற நாட்களில் பெரிய காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்களாக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.